வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோ வந்து மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த காலேஜ் வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இது வந்து காஞ்சிபுரம்ன்ற லொக்கேஷனில் இருக்குது. ஸோ மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜில் ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பேஷண்ட் ஃப்ளோ அண்ட் பெட் கெப்பாசிட்டி அண்ட் ஃபேக்கல்ட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது, அண்ட் தென் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் அண்ட் ரேங்க் சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இயர் என்ன கட் ஆஃப், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதோட பாப்புலர் நேம் வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். இது வந்து கான்ஸ்டியூட் காலேஜ் ஆஃப் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், எ ஹெல்த் சயின்ஸ் டீம் டு பி யூனிவர்சிட்டி அக்ரெடிட்டட் பை NAC. அண்ட் தென் இது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசி நகர், காரப்பேட்டை போஸ்ட், எண்ணத்தூர், காஞ்சிபுரம் லொக்கேஷன். அண்ட் இந்த காலேஜ் வந்து 2003 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் வந்து ஒரு நல்ல பேஷண்ட் ஃப்ளோ இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் வந்து 110,100 பெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அப்ரூவ்ட் பை NMC. அண்ட் இந்த காலேஜில் வந்து டோட்டல் MBBS சீட்ஸ் வந்து 250 சீட்ஸ் இருக்குது. அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸாக ஒரு 212 சீட்ஸ் இருக்குது அண்ட் NRI சீட்ஸாக ஒரு 38 சீட் இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் வந்து பிஜி கோர்சஸ் தான் MS அண்ட் MD கோர்சஸ் வந்து ஒரு 24 கோர்சஸ் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர், நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும். பேஸ்ட் ஆன் மெரிட் தான் சீட் அலாட் ஆகுது. ஸோ லோவஸ்ட் கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அது டீம்டு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ட்ரீமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா mcc.nic.in மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரை ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்காதவங்க செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் இந்த ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 2,05,000 அப்ளிகேஷன் ஃபீஸ் மாதிரி பே பண்ணோம். இந்த 2 lakhs வந்து ரீஃபண்டபிள். அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, டியூஷன் ஃபீஸ் வந்து 19,50,000 வாங்கிட்டு இருக்காங்க per annum. அண்ட் இதே டியூஷன் ஃபீஸ் வந்து NRIக்கு $50,000 per annum வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வந்து 2,50,000 per annum வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 50,000 ஒன் டைம் பேமெண்ட். அண்ட் இதே மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் வந்து 90,000 வாங்கிட்டு இருக்காங்க, ஒன் டைம் பேமெண்ட்டு. இதே டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஹேஸ் டு பி பெய்ட் எவ்ரி இயர். அதாவது ஃபார் 5 இயர்ஸ்க்கும் இந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே அட்மிஷன் ஃபீஸ் அண்ட் மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் வந்து ஒன் டைம் தான், ஃபஸ்ட் இயர் மட்டும். இதே செகண்ட் இயர்லேருந்து இந்த அட்மிஷன் ஃபீஸும் மிஸ்சலேனியஸ் ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் அண்ட் மார்க்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல.
ஸோ தேர்ட் ரவுண்டில் இதோட ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 6,14,780th ரேங்க்குக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே கட் ஆஃப் மார்க்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 229 கட் ஆஃப் மார்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த இயர் 2024 ரவுண்ட் 1 க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் பார்த்துடலாம். கட் ஆஃப் மார்க் வந்து 216 அண்ட் இதே க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 8,99,112 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டீம்டு யூனிவர்சிட்டி ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். தேங்க்யூ.